ஒரு சண்டை நிற்கணும்னா கண்டிப்பாக பேச்சுவார்த்தை, அப்படி இல்லைனா வெற்றி, இதில் ஏதாவது ஒன்று நடக்கணும். ஒரு நாடு ஜெயிச்சா அந்த சண்டை நின்றுடும், ஒரு பேச்சுவார்த்தை ஜெயித்தால் அந்த சண்டை நின்றுடும். இப்போ பேச்சுவார்த்தை செய்ய வேண்டிய ஒரு யுத்தம் அப்படிங்கிறது இஸ்ரேல் மற்றும் அங்கே இருக்கக்கூடிய காசா. இந்த இஸ்ரேல் காசா யுத்தம் ரொம்ப நாளாக நடந்துகிட்ருக்கு, ரொம்ப வருஷமாக நடந்துகிட்ருக்கு. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே பாதிப்படைஞ்சிட்ருக்காங்க. காசாவில் இருக்கக்கூடிய பில்டிங்ஸ் 80 to 90% எல்லாத்தையுமே டிஸ்மேண்டில் பண்ணிட்டாங்க. அதன் பிறகும் இந்த யுத்தம் தொடர்ந்து கொண்டே இருக்குது. நேற்று கூட இஸ்ரேல் நடத்தின தாக்குதலில் 17க்கும் அதிகமான நபர்கள் உயிரிழந்தார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியை தமிழ் வீதியில் நம்ம பேசியிருந்தோம். இப்படி தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய இந்த யுத்தத்தை நிப்பாட்டுறதுக்கு ஒரு 15 பாயிண்ட்ஸ் அமெரிக்கா சொல்கிறாங்க. அந்த 15 புள்ளிகள் அடங்கிய அந்த அக்ரிமெண்ட்டுக்கு நாங்கள் சம்மதிக்கிறோம் அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறா? அந்த பக்கமாக இருக்கக்கூடிய ஹமாஸ் சொல்கிறாங்க. ஹமாஸ் அக்செப்ட் பண்ண பிறகும் இஸ்ரேல் சொல்கிறாங்க முடியாது, எங்களால் இந்த 15 பாயிண்ட்ஸை அக்செப்ட் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ நமக்கு தெரிய வேண்டியது என்ன? அந்த 15 புள்ளிகள் என்ன சொல்லுது? அதில் ஏன் இஸ்ரேல் சம்மதம் தெரிவிக்காமல் இருக்கிறார்கள்? இந்த யுத்தம் இன்னும் கண்டினியூ ஆகுமா அப்படிங்கிறது தான் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். எல்லாத்தையும் பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட், இந்த யுத்தம் ஏன் நிற்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். இஸ்ரேல் மற்றும் காசா இந்த யுத்தம் நின்னாதான் இஸ்ரேல், ஈரான், அமெரிக்காவினுடைய யுத்தம் நிற்கும். அப்படி இல்லையா அமெரிக்கா, ஈரான் தொடர்ச்சியாக இந்த யுத்தத்தை நடத்திக்கிட்டே போவாங்க. காரணம், இஸ்ரேல் லெபனான் அடிக்கிறாங்க, இஸ்ரேல் காசாவை அடிக்கிறாங்க. அமெரிக்கா, ஈரான் பேச்சுவார்த்தை நடக்கும் போதெல்லாம் இஸ்ரேல் ரொம்ப பெரிய அளவில் ஒரு பெரிய அட்டாக்கை இஸ்ரேல் காசா பக்கமும் இல்லாட்டி லெபனான் பக்கமும் அடிச்சு விட்டுறாங்க. இது ஈரானுடைய கோபத்தை தூண்டுகிறது, ஈரானுடைய ஈகோவை தூண்டுகிறது. ஏன்னா இரண்டு பக்கமுமே அடி வாங்குறது ஹமாஸ், ஹிஸ்புல்லா. இரண்டு பேரும் ஈரான் கூட லிங்காக இருக்கிறவங்க தான். இன்னொரு இடத்துல இருக்கிறவங்க யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹூத்தீஸ். அப்போ ஹூத்தீஸ், ஹமாஸ், ஹிஸ்புல்லா இவங்கெல்லாம் ஈரானுடைய ப்ராக்ஸி அப்படின்னு சொன்னாலும் இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய இந்த பேச்சுவார்த்தை தோல்வி, அமெரிக்காவுக்கு எதிராக இஸ்ரேல் சொல்லியிருக்கக்கூடிய சில விஷயங்கள் உலக அரசியலில் பெரும் பதட்டத்தை ஏற்படுத்தியிருக்கு. அப்படின்னா அமெரிக்காவால் தொடங்கப்பட்டது இந்த யுத்தம் கிடையாதா? இஸ்ரேல் தான் இந்த யுத்தத்தை தொடங்கி இப்போதும் நடத்தி வருகிறார்களா அப்படிங்கிறதான் எல்லோர் மனதில் இருக்கக்கூடிய கேள்வியும். ஸோ முதலாவது பாயிண்ட் அப்படிங்கிறது என்னென்னா ஓவரால் ஒப்ஜெக்டிவ். இந்த ஒப்ஜெக்டிவில் நாம் இரண்டு பேருமே, அதாவது இஸ்ரேல் மற்றும் அந்த பக்கமாக இருக்கக்கூடிய பாலஸ்தீன் அத்தாரிட்டி இல்லை காசா அந்த ஹமாஸ், இவங்க எல்லாருமே பீஸ் அப்படிங்கிறத நம்ம முன்னாடி கொண்டு வரணும். இதுதான் நம்முடைய ஓவரால் அப்ஜெக்டிவாக இருக்கணுமே தவிர அங்கே இருக்கக்கூடிய சிக்கலை தீர்த்து வைக்க வேண்டும், புதுசாக ஒரு அரசாங்கத்தை தீர்த்து வைக்க வேண்டும், இல்லாட்டி எங்களுடைய இந்த அபிப்பிராயத்துக்கு நீங்கள் செவிசாய்க்க வேண்டும், இது எதுவுமே சொல்லக்கூடாதுன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் அப்ஜெக்டிவ் அப்படிங்கிறத டிக்ளேர் பண்ணுறாங்க. பாலஸ்தீனியன் செல்ஃப் டிட்டர்மினேஷன் அண்ட் ஸ்டேட்ஹுட் அப்படிங்கிறது தான் அமெரிக்கா சொல்லியிருக்கக்கூடிய கருத்து. இரண்டாவதாக இருக்கக்கூடியது என்னென்னா ஸ்டாப் மிலிட்ரி ஆப்ரேஷன் அப்படிங்கிறது தான். இரண்டு பக்கமும் உடனடியாக இந்த அக்ரிமெண்ட்டுக்கு நீங்கள் சம்மதிக்கிறீங்களா, மிலிட்ரி ஆப்ரேஷன் அப்படிங்கிறத நிப்பாட்டுங்க. அந்த பக்கம் நீங்களும் அடிக்கக்கூடாது, இந்த பக்கம் இவங்களும் அடிக்கக்கூடாது. இதுக்கு ஹமாஸ் அக்செப்ட் பண்ணுறாங்க. ஓகே, நாங்கள் இனிமேல் தாக்குதல் நடத்தலை அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இஸ்ரேல் சொல்கிறாங்க முடியாது. ஒருவேளை நாங்கள் தாக்குதல் நடத்தாமல் விட்டுட்டோம்னா ஹமாஸ் மறுபடியும் ரீக்ரூப் பண்ணி எங்களுக்கு எதிராக அட்டாக் அப்படிங்கிறத நடத்துவாங்க. ஹமாஸுக்கு இன்னும் உதவிகள் கிடைத்து கொண்டே இருக்கிறது, அது எங்களுக்கு நல்லாவே தெரியும். எனவே எங்களால் அட்டாக்கை நிப்பாட்ட முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இரண்டாவது புள்ளியே இஸ்ரேல் அங்கே மறுக்கிறது. அமெரிக்கா இவ்வளோ நாள் ரொம்ப பெரிய அளவில் முயற்சி பண்ணி தான் இந்த 15 புள்ளிகள் அடங்கிய பீஸ் டீலுக்கு சம்மதம் தெரிவிப்பதற்காக ஹமாஸை வலியுறுத்தினாங்க. ஹமாஸ் ஓகேன்னு சொல்லிட்டாங்க. பட் இஸ்ரேல் முரண்டு பிடிக்கிறாங்க. அது இரண்டாவது புள்ளியில். மூணாவது என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறது தான். ஒரு இன்டர்நேஷ்னல் கமிட்டி ஒன்று ஃபார்ம் செய்யப்படும். இந்த இன்டர்நேஷ்னல் கமிட்டி இரண்டு பக்கமும் இருக்கக்கூடிய முன்னேற்பாடுகள் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இப்போ இரண்டு பேருமே அமைதி சண்டை போடலை, இது ஒரு ஸ்டெப். இந்த ஸ்டெப்பை அந்த இன்டர்நேஷ்னல் கமிட்டி ஃபாலோ பண்ணி அதை வெரிஃபை பண்ணுவாங்க. இஸ்ரேல் அடிச்சிருக்காங்க இல்லை அந்த பக்கமாக இருக்கக்கூடிய ஹமாஸ் அடிச்சிருக்காங்க அப்படின்னா அது வயலேஷன் லிஸ்ட்டில் வரும். ஸோ இந்த இன்டர்நேஷ்னல் கமிட்டி அதையும் என்ன செய்வாங்கன்னா வெரிஃபை பண்ணுவாங்க, யார் இதில் உண்மையிலேயே வயலேட் பண்ணாங்க. அப்போ இதில் ரெண்டு பக்கமும் இருக்கக்கூடிய சிக்கல் ஹமாஸா இல்லை இந்த பக்கமாக இருக்கக்கூடிய இஸ்ரேலா அப்படிங்கிறத பார்த்து இன்டர்நேஷ்னல் கமிட்டி ஒரு முடிவை எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி அமெரிக்கா சொல்கிறாங்க. அது மூணாவது புள்ளியாக சொல்கிறாங்க. அப்போ இஸ்ரேல் சொல்கிறாங்க இந்த இன்டர்நேஷ்னல் கமிட்டி அப்படிங்கிறது எங்களுக்கு எதிராக ஒரு வேளை செய்திகளோ இல்லாட்டி எங்களுக்கு எதிராக அவங்களுடைய தீர்ப்புகளோ வந்தது என்றால் நாங்கள் என்ன செய்வது? ஏன்னா எப்போ பார்த்தாலும் இஸ்ரேல் தான் இதற்கு காரணம் சொல்கிறாங்க, உண்மையான காரணம் ஹமாஸ் தான் அப்படின்னு சொல்லி அங்கேயும் ஒரு முட்டுக்கட்டையை போடுறாங்க. நான்காவதாக இருப்பது ஹமாஸ் கிவ் அப் கவர்னிங் காசா அப்படிங்கிறது தான்.
இப்போ ஹமாஸ் சில ஏரியாக்களுடைய ஒட்டுமொத்தமான கவர்னிங்கும் பார்த்துட்டு இருக்காங்க. அதை யாருக்கு கொடுக்கணுமா? புதுசாக ஒரு அமைப்பை கிரியேட் பண்ணி நேஷனல் கமிட்டி ஃபார் த அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் காசா, NCAG அப்படிங்கிற ஒரு அமைப்பை உருவாக்கி, அது ஒரு இண்டிபெண்ட் பாலஸ்தீனியன் டெக்னோக்ராட்டிக் பாடி அப்படின்னு சொல்லலாம், இந்த NCAGக்கு ஒப்படைக்க வேண்டும். அப்படின்னா காசாவை பொறுத்த வரைக்கும் ஹமாஸ்ட எந்த விதமான பவரும் இருக்காது. அந்த பவர் முழுவதுமாக NCAG அப்படின்னு சொல்லி அழைக்கப்படக்கூடிய அந்த கமிட்டிக்கு கொடுக்கப்படும் என்பது தான் அமெரிக்காவினுடைய 4வது பாயிண்ட். 5வது பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ரொடெக்ட் பப்ளிக் சர்வீஸ் அண்ட் எம்ப்ளாயீஸ். இப்போ NCAGட்ட எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க. அடுத்ததாக காசாவை ரீபில்டு பண்ணணும். ரீபில்டு பண்ணுறது சாதாரணமாக நடந்துடுமான்னு கேட்டால் இல்லை. அதுக்குன்னு நிறைய திட்டமிடுதல் வேணும், ஆய்வுகள் செய்ய வேண்டியிருக்கும், ஃபீஸிபிலிட்டி ஸ்டடி நடத்த வேண்டியிருக்கும், ஃபண்டு வாங்க வேண்டியிருக்கும், அந்த ஃபண்டை சரியாக கையாடல் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அங்கே இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் அவங்கள சேஃப்டி பண்ணணும். காசாவை பொறுத்த வரைக்கும் காசாவை ரீபில்டு பண்ணுறதற்காக அங்கே இருக்கக்கூடிய பப்ளிக் சர்வீஸ் அண்ட் எம்ப்ளாயீஸை நம்ம என்ன செய்யணும்? மேம்படுத்த வேண்டும், அவங்கள பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. ஆனால் அமெரிக்கா சொல்லக்கூடிய இந்த விஷயத்துக்கு இஸ்ரேல் எதிர்ப்பை தெரிவிக்கிறார்கள். காரணம் என்னென்னா, பப்ளிக் சர்வீஸ் அண்ட் எம்ப்ளாயீஸ் அப்படிங்கிற பெயரில் தான் இதுவரையிலும் இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதலை ஹமாஸ் செஞ்சுருக்காங்க. அவங்களுடைய அந்த திட்டமிடுதலும் அவங்களுடைய ஒத்துழைப்பும் இல்லாமல் இதுவரையிலும் ஹமாஸ் எங்களுக்கு எதிராக அடித்ததே கிடையாது. ஸோ அப்படி இருக்கக்கூடிய நபர்கள் மீது நாங்கள் எப்படி தாக்குதல் நடத்தாமல் இருக்க முடியும்? அவங்க என்ன சொல்கிறாங்க, நீ அரசாங்க உத்தியோகஸ்தர்களே கொண்டு வந்தாலும் அவங்க எங்களுக்கு எதிராக, இஸ்ரேலுக்கு எதிராக வேலை செய்யும்போது நாங்கள் அவங்கள அடிப்போம், அவங்களை கொல்லுவோம், அவங்களுக்கு எதிராக ஆயுதங்களை பயன்படுத்துவோம், நீ தடுக்கக்கூடாது அமெரிக்கா அப்படின்னு சொல்லி 5வது புள்ளிக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. 6வது அமெரிக்கா சொல்லியிருப்பது ஒன் அத்தாரிட்டி ஒன் லா ஒன் வெப்பன் அப்படிங்கிறது தான். இங்கே ஒன் லா ஒன் அத்தாரிட்டி ஒன் வெப்பன் அப்படின்னு சொல்கிறது, இப்போ பாலஸ்தீனத்தை நம்ம எடுத்து பார்த்தோம்னா, குறிப்பாக இந்த காசா பகுதியில் எடுத்து பார்த்தோம்னா பாலஸ்தீன் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு இருக்குது, ஹமாஸ் இருக்காங்க, இது இல்லாமல் இன்னும் சில அரசியல் அமைப்புகள் இருக்காங்க. இவங்க எல்லாம் சேர்ந்து தான் இந்த பாலஸ்தீனை கவர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. பட் காசாவை பொறுத்த வரைக்கும் அப்படி இருக்கக்கூடாது. எல்லாமே NCAGக்கு கீழே வந்துருச்சுன்னா அவ்வளோதான். அதில் தனிப்பட்ட அமைப்பு ஒரு இடத்த கண்ட்ரோல் பண்ணுறது, இன்னொரு அமைப்பு இன்னொரு இடத்த கண்ட்ரோல் பண்ணுறது, அந்த வேலையே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அமெரிக்கா சொல்கிறாங்க. அடுத்ததாக கிரியேட் அ பாலஸ்தீனியன் போலீஸ் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது தான். ஸோ இவ்வளோ நாள் இந்த யுத்தம்லாம் முடிஞ்சிருச்சு. அடுத்ததாக ஏகப்பட்ட ரீபில்ட் அப்படிங்கிறத நம்ம செய்ய போகிறோம். அரசாங்க அதிகாரிகளை பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு வர சொல்லிட்டாங்க. ஆனால் அந்த இடத்துல சமூக விரோதிகள், சமூகத்தில் பதட்டங்கள் வரலாம், நிறைய பேருக்கு வேலை இல்லாமல் போகலாம், இல்லாட்டி வேலை கிடைக்கலாம், அவனுக்கு வேலை கிடைச்சிருச்சு எனக்கு வேலை கிடைக்கல அப்படிங்கிற சண்டை சச்சரவுலாம் வரலாம். அப்போது இதெல்லாம் தாக்குப்பிடித்து அதை சரியாக லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை வராமல் பாதுகாப்பதற்காக நல்லபடியான போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அப்படிங்கிறது நியமிக்க வேண்டும். அவங்களுக்கான பாதுகாப்பு, அவங்களுக்கான ட்ரைனிங் அப்படிங்கிறது கொடுக்க வேண்டும். நார்மலாக இருக்கக்கூடிய விஷயம் தானே. இங்கே அவங்க வேறு எதுவுமே கேட்கல. நல்ல போலீஸ் ஆஃபீஸர்ஸ், அங்கே இருக்கக்கூடிய மக்களை வழி நடத்துவதற்கும் சட்டத்திட்டங்களை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கும் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. 8வதா கிராஜுவல் டீகமிஷனிங் ஆஃப் ஹெவி வெப்பன்ஸ் அப்படிங்கிறது தான். இங்கே டீகமிஷனிங் செய்ய வேண்டி இருக்குமா அப்படின்னு கேட்டால், காசாவில் ஏகப்பட்ட குண்டுகள் விழுந்திருக்கு. அப்போ இந்த குண்டுகள் வெடிச்சது இருக்கலாம், வெடிக்காமல் இருக்கலாம். அப்போ இந்த காவல்துறை அதிகாரிகள், புதுசாக உருவாக்கப்பட்ட காவல்துறை அதிகாரிகள் ஒரு இடத்தை ஐசோலேட் பண்ணி அந்த இடத்துல இருக்கக்கூடிய வெப்பன்ஸை டிஸ்மேண்டில் பண்ணுறது, இல்லை அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஹமாஸ் இவ்வளோ நாள் யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய வெப்பன்ஸை டிஸ்மேண்டில் பண்ணி வேறு இடங்களுக்கு அனுப்புறது, அங்கே ஏதாவது ஃபேக்ட்ரி இருக்குது, அதுவும் குறிப்பாக இந்த மாதிரி வெடிபொருட்களை உருவாக்கக்கூடிய ஃபேக்ட்ரி இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃபேக்ட்ரியை மூடுவது, இது எல்லாத்தையுமே நம்ம செய்யணும். அப்போ இதுவும் அதில் புள்ளியாக மாற்றப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக 9வது புள்ளி தான் கண்ட்ரோல் பர்சனல் ஃபயர் ஆர்ம்ஸ் அப்படிங்கிறது தான். இந்த பர்சனல் ஃபயர் ஆர்ம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. இப்போ நம்ம ஊர்லலாம் துப்பாக்கி கலாச்சாரம் அப்படிங்கிறது கிடையாது. ஆனால் இந்த காசா மாதிரியான பகுதிகளில் ஏகப்பட்ட ஆயுதங்கள் தீவிரவாதிகளாலோ இல்லாட்டி அந்த பக்கமாக இருக்கக்கூடிய போராட்ட வீரர்களாகவோ இந்த பக்கமாக இருக்கக்கூடிய இராணுவ வீரர்களாகவோ எப்படினாலும் அவங்க கையில் கிடச்சிருக்கும். இல்லை இன்னொரு நாடு சொல்கிறாங்க, எப்பா இந்த இஸ்ரேலை பழிவாங்கன்னா இந்த துப்பாக்கியை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இது எல்லாமே பர்சனல் ஃபயர் ஆர்ம்ஸாக இருக்கும். இதை வச்சு அங்கே பெரிய ஒரு கலாச்சார சீரழிவு வந்துடலாம், இல்லாட்டி பெரிய அளவில் கலவரத்தை ஏற்படுத்திடலாம். அப்போ இந்த கலவரத்தை ஏற்படுத்தாமலாம் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்? நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய தனிநபர்கள்ட்ட இருக்கக்கூடிய துப்பாக்கிகள், வெடிகுண்டுகள், இதை அரசாங்கம் கையகப்படுத்த வேண்டும். அதை அவங்க 10வது புள்ளியாக சேர்த்துருக்காங்க. 11வதா பாலஸ்தீனியன் இன்டர்னல் பீஸ் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த இன்டர்னல் பீஸ் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது அங்கே இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு இடையே உடன்படிக்கை ஏற்பட வேண்டியது. 12வதா இன்டர்நேஷ்னல் ஸ்டெபிலைசேஷன் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது தான். இந்த இன்டர்நேஷ்னல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது தான் பல நாடுகளை உள்ளடக்கிய ஒரு குழு. அந்த குழு என்னெல்லாம் செய்வாங்க? மானிட்டர் த சீஸ்ஃபயர், ட்ரெயின் பாலஸ்தீன் போலீஸ், ப்ரொடெக்ட் ஹியூமனிடேரியன் எய்டு டெலிவரிஸ், சப்போர்ட் த NCAG வென் ரிக்வெஸ்டட் அப்படின்னு சொல்லி தான்.
ஸோ இவ்வளோ விஷயத்தையும் இன்டர்நேஷ்னல் இருக்கக்கூடிய அமைப்புகள் சரிப்படுத்தும். பல நாடுகளை சார்ந்த தலைவர்கள் அதில் தலைவர்களாக இருப்பார்கள். அவங்க பாலஸ்தீனத்தினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன அப்படிங்கிறத முறைப்படுத்துவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஹமாஸுக்கு இதில் எதிர்ப்பு இருந்துச்சு. இன்டர்நேஷனல் லெவலில் நீங்கள் ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணுறீங்கன்னா, இஸ்ரேலுக்கு ஆதரவான ஒரு கமிட்டியாக இருந்துச்சுன்னா நாங்கள் என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி ஹமாஸ் கேட்டிருந்தாங்க. அதன் பிறகு அமெரிக்கா இல்லை அது இஸ்ரேலுக்கு சாதகமானதாக மட்டும் இருக்காது, உங்கள் சார்பாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி அதுக்கான எக்ஸ்பிளனேஷனும் அதுக்கான அஷ்யூரிட்டியும் கொடுத்ததுனால தான் ஹமாஸ் அதுக்கு சம்மதித்தார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. 13வது அவங்க சொல்லியிருக்கிறது ஃபேஸ்டு இஸ்ரேலி விட்ராவல் அப்படிங்கிறது தான். ஏன்னா ஆயுதங்களெல்லாம் என்சிஏஜிட்ட கொடுத்துருவாங்க ஹமாஸ். அதன் பிறகு ஹமாஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேறுவாங்க. மீன்வைல் இஸ்ரேல் இராணுவமும் என்ன செய்ய வேண்டும்? காசாவை விட்டு வெளியேற வேண்டும். இதுக்கு ஒத்துக்கொள்ளவே மாட்டுக்காங்க இஸ்ரேல். எங்களால் முடியவே முடியாது அப்படின்னு சொல்லி ஒத்த காலம் நின்றுட்டு இருக்காங்க. 14வதா என்சிஏஜி ஹேண்டில்ஸ் இன்டர்னல் செக்யூரிட்டி. அங்கே இருக்கக்கூடிய டோட்டல் செக்யூரிட்டி என்சிஏஜி எடுத்துக்கிட்டு 15வதா ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பிகின் அண்டர் சூப்பர்விஷன் அப்படிங்கிறது தான். ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் ஆகும். அதன் பிறகு அவங்களுக்கான அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டு அவங்களுக்கான தலைவர்களை அங்கே இருக்கக்கூடிய மக்கள் தேர்ந்தெடுப்பார்கள். இதுதான் இந்த 15 புள்ளிகள். ஆனால் இந்த 15 புள்ளிகளில் இஸ்ரேல் எதிர்ப்பு தெரிவிப்பதனால் மறுபடியும் இஸ்ரேல் காசா யுத்தம் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்குது. இவ்வளோ இழுபறிக்கு பிறகும் இஸ்ரேல் நாங்கள் அட்டாக் பண்ணுவோம், நாங்கள் வெளியில் வரமாட்டோம், நாங்கள் ஆயுதங்களை கொடுக்க மாட்டோம், இல்லை அவங்களுடைய போலீஸ் ஃபோர்ஸை வளர்க்க விட மாட்டோம், இப்படிலாம் சொல்கிறது சரியா தவறா அப்படிங்கிறத இன்டர்நேஷ்னல் சமுதாயம் தான் சொல்லி ஆக வேண்டும். எனிவே அமெரிக்காவினுடைய 15 புள்ளிகள், அதை ஹமாஸ் எப்படி சம்மதித்திருக்கிறார்கள், இஸ்ரேல் ஏன் சம்மதிக்காமல் விட்டுட்டாங்க அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக அவங்க முன்னாடி கொண்டு வந்திருக்கேன். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா நிறைய நண்பர்கள்ட்ட இதை டிஸ்கஸ் பண்ண சொல்லுங்கள். ஏன்னா இது ரொம்ப வருஷமாக நடந்துக்கிட்டே இருக்குது. நாம் டிஸ்கஸ் பண்ணுறதுனால ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இன்டர்நேஷ்னல் லெவலில் இது ஒரு பேசு பொருளாக மாறும்போது நிச்சயமாக இதற்கும் ஒரு தீர்வு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. நல்லதை பகிர்ந்து ஷேர் பண்ணி நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.